தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். நம்முடைய இந்த வீடியோ சேனலில் நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்துறது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் விவேப் மூவிங் ஆவரேஜ்ன்ற ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி பயன்படுத்தி மார்க்கெட்டில் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆவரேஜ் அப்படின்றது இந்த மூவிங் ஆவரேஜை குறிப்பாக எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த வானிலை நம்ம ஒவ்வொரு நாள் காலநிலையை பற்றி நம்ம சொல்கிறாங்களே வானிலை. ஸோ அவங்க இந்த ஆவரேஜை பயன்படுத்தி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் ஜிடிபி நம்ம நாட்டுடைய உற்பத்தி எவ்வளோ இருக்குது ஆவரேஜ் பார்ப்பாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஆவரேஜை பார்க்கறதுக்கு பொருளாதாரத்துறையில் இந்த ஆவரேஜை பற்றி அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்புறம் வேளாண்மை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் எப்படி போன வருஷம் எப்படி வேளாண்மை உற்பத்தி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்காக இந்த ஆவரேஜ் சாதாரணமாக நம்ம நடைமுறையிலே நம்ம ஆவரேஜ் நம்ம பார்ப்போம். ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மூவிங் ஆவரேஜ் காமனாக ஆவரேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பார்க்குற மாதிரியா ஒரு 10, 14, 12, 18, 15 இந்த மாதிரி ஒரு 5 ப்ரைஸ் எடுத்திருக்கோம். இந்த 5 ப்ரைஸை நம்ம 5ஆல் வகுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், அதுக்கு ஒரு கிடைக்கும் 13. ஸோ இந்த பாயிண்ட் இந்த 13 வருது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். இந்த 5 ப்ரைஸை 10, 14, 12, 18, 15 இந்த மாதிரி ஒரு 5 ப்ரைஸை எடுத்து அதை 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா அது வரக்கூடிய அந்த விடை அதுதான் ஆவரேஜ். ஸோ இதை நம்ம மார்க்கெட்டில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கேரட். இப்போ கேரட் இன்னைக்கு நீங்கள் சராசரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே திங்கட்கிழமை ஒரு கேரட் 1 கிலோவோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா, செவ்வாய்க்கிழமை 50 ரூபா, புதன்கிழமை 65 ரூபா, வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா 70 ரூபா, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 50 ரூபா. இப்போ வாரத்தை திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு கேரட்டோட விலையை நம்ம எழுதியிருக்கோம் 5 நாள். ஸோ இப்போ இந்த 5 நாளோட விலையும் நம்ம கூட்டி அதை 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விடை கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ். அதுதான் அந்த ஆவரேஜ் நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஆவரேஜுக்கு மேல இப்போ நம்ம இந்த வாரம் திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம ஒரு என்ன மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்ம உள்ள ப்ரைஸ் எல்லாம் நம்ம எழுதி அதை 5ஆல் வகுத்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் திங்கட்கிழமை ஓப்பன் ஆகுது, மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது அப்போ கேரட்டோட விலை என்னன்னு பார்க்குறோம். அப்போ இந்த வாரத்தோட மூவிங் ஆவரேஜ் நம்ம பார்த்த எவ்வளவு 56 ரூபா இருந்துச்சு. ஸோ மூவிங் ஆவரேஜ் 56 ரூபா. இப்போ அடுத்த வாரம் திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேரட்டோட விலை இந்த 56 தாண்டி 60 ரூபாய்க்கு வித்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ கேரட் 60 ரூபா அப்படின்னு அடுத்த வாரம் திங்கட்கிழமை வித்தாங்க அப்படின்னா நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா ஓகே இந்த வாரம் கேரட்டோட விலை கூட போகுது, இந்த 60 தாண்டி இன்னும் மேலாம் போகும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை இந்த 56க்கு கீழே மார்க்கெட் திங்கட்கிழமை ஓப்பன் ஆகும்போது 56 ரூபா இல்லை 48 ரூபா அந்த மாதிரி 1 கிலோ கேரட் வித்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு இந்த வாரம் கேரட்டோட விலை குறையும். இது ஒரு பகுப்பாய்வு, அவ்வளவுதான். இது என்னன்னா இது ஒரு புள்ளியல் சார்ந்த ஒரு கருவி தான். ஸோ இதை பயன்படுத்தி அந்த மூவிங் ஆவரேஜை பயன்படுத்தி இதுக்கு மேல இந்த ஆவரேஜை தாண்டி மேலே போச்சுன்னா மேலே போகும், இன்னும் விலை கூடும், இது கீழே போச்சுன்னா விலை குறையும் அப்படின்றது ஒரு பகுப்பாய்வு. இது ஒரு புள்ளியல் சார்ந்த ஒரு கருவி. இதுதான் பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ இதை மார்க்கெட்ல எப்படி பயன்படுத்த போறோம்னா இப்போ இப்போ எக்ஸாம்பிளா நம்ம பாக்குறது அப்படின்னா ஒரு ஸ்டேட் பேங்கோட ஷேரை நம்ம எடுத்திருக்கோம். முதல் நாள், 2ஆவது நாள், 3 நாள், ஒரு 5 நாளுக்குள்ள பிரைஸ் 803, 810, 812, 807, 815 இப்படி 5 நாளுக்குள்ள அந்த ஸ்டேட் பேங்கோட பிரைஸை நம்ம எடுத்திருக்கோம். அதை 5ஆல் வகுத்திருக்கோம். நமக்கு வரக்கூடிய அந்த ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 809. ஸோ இந்த 5 நாளுக்குள்ள பிரைஸ் பார்த்தாச்சு, இது ஆவரேஜ் பார்த்துக்கோ, இது 809. இப்போ அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இந்த ஸ்டேட் பேங்கோட ஷேரோட விலை 809 தாண்டி 810, 811, 12 இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஓகே மார்க்கெட் இன்னும் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஒருவேளை
மார்க்கெட் வந்து இந்த 809க்கு கீழே 805 800 அந்த மாதிரி ஓப்பன் ஆகி ட்ரேட் நடந்துச்சுன்னா ஓகே, மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம செல் பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதுதான் அந்த மூவிங் ஆவரேஜ். இந்த இதை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மேலே போகுதா விலை, ஒரு பொருளோட இந்த ஷேரோட விலை வந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படின்றது நம்ம இதை கண்டுபிடிச்சி பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து நமக்கு ஆவரேஜாக வந்து 809 வந்துச்சு. இப்போ அடுத்த வாரம் பார்க்குறப்ப அதே மாதிரி 812, அதுக்கு அடுத்த வாரம் பார்க்குறப்ப வந்து 810. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் அந்த ஆவரேஜ் இருக்குல்ல, இந்த ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம வந்து வரிசையாக வச்சு இதை வந்து ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு லைன் வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்குறோம்னா இதே மாதிரியா ஒரு லைன் சார்ட் மாதிரி வந்துடும் இந்த ஆவரேஜ். ஸோ இந்த இதை வந்து நம்மளா வந்து எழுதி அது எவ்வளோ வருது கால்குலேஷன் கூட்டி ஆவரேஜ் பார்த்து ஒவ்வொரு ப்ரைஸை எழுதி அது மாதிரி நம்ம லைன் வரைகிறதுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா, கடைசியாக நடக்கக்கூடிய 14 நாள் அந்த ப்ரைஸ், அந்த இதோட பங்கோட விலை, முடிவோட விலையை வச்சு 14 நாள் இதை டிவைடட் பை 14 நாள் அதை பண்ணி நம்ம வகுத்து அந்த ப்ரைஸ் வரக்கூடிய அந்த ஆவரேஜை வந்து நம்ம வந்து ஒரு லைன் சார்ட் மாதிரி வந்து நமக்கு வந்து லைவ் சார்ட்டாக கொடுப்போம். இப்போ நீங்கள் அந்த திரையில் பார்க்கக்கூடிய அந்த சார்ட்டு, அதுதான் அந்த லைன் பேருக்கு தான் வந்து மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை பயன்படுத்தி இதை நம்ம வந்து இப்போ ப்ரைஸோட கம்பேர் பண்ண போகிறோம். ஒரு பங்கோட விலையோட கம்பேர் பண்ணி இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே போச்சுன்னா என்ன நடக்குது, இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நம்ம மார்க்கெட்டில் இப்போ நம்ம வந்து அடுத்த நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம், முடிவு பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சார்ட்டு நிஃப்டி சார்ட்டு. இப்போ இது வந்து பொருளோட விலை, நிஃப்டின்ற நிஃப்டி 50 சார்ட்டோட இது வந்து பொருளோட விலை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த மூவிங் ஆவரேஜை நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்து போட போகிறோம். இப்போ நம்ம இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய சார்ட்டில் போட்டாச்சு. இந்த நிஃப்டி சார்ட்டில் நிஃப்டி 50 ஃபியூச்சர் சார்ட் நம்ம பார்க்குறோம். இந்த சார்ட்டில் இது பொருளோட விலை. இந்த விலையில நம்ம வந்து என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பயன்படுத்துறதுனால 21 டே அதோட மூவிங் ஆவரேஜை நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படி வந்து இந்த சார்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த நிஃப்டி 50 சார்ட் வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த நம்ம பார்க்குற அந்த சார்ட்டில் பாருங்க, கீழே அந்த நம்பர் 1 இருக்கு பாருங்க. அந்த நம்பர் 1 போட்ட இதில் அந்த நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த லைன் போட்டிருக்கோம், அந்த ப்ளூ கலர் லைன், அதுதான் மூவிங் ஆவரேஜ். அந்த மூவிங் ஆவரேஜை இந்த ப்ரைஸ் வந்து இந்த நம்பர் 1 போட்டிருக்க இடத்துல, இந்த R1 போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதை கிராஸ் பண்ணி மேலே போகுது விலை. அந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விலை மேலே போகுதா கூடுதா, அதை நம்ம வந்து அந்த ஒரு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், பிளாக் கலரில் ஒரு கோடு கூட போட்டு காமிச்சிருக்கோம், மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது நம்பர் 2 போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பழையபடி அதே மாதிரி அந்த ப்ரைஸு அந்த மூவிங் ஆவரேஜை நம்ம கிராஸ் பண்ணி மேலே போகுது. அப்போ கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம், அப்புறம் மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம், அந்த ப்ரைஸ் எல்லாம் கூடுன்னு அர்த்தம். அப்போ நம்பர் 3 பாருங்க, அதே மாதிரி அந்த ஆரா போட்டிருக்கு. அந்த நம்பர் 3ன்ற இடத்துல அந்த மூவிங் ஆவரேஜ் அந்த ப்ரைஸ் வந்து என்ன செய்யுது, கட் பண்ணி மேலே போகுது. அப்போ மேலே போகும்போது பாருங்க ப்ரைஸும் வந்து மேலே போடி இருக்கு. அப்போ நம்பர் 4, இந்த நம்பர் 4 போட்ட இடத்துல பாருங்க, அந்த ப்ரைஸ் என்ன செஞ்சிருக்குன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் அதை கிராஸ் பண்ணி மேலே போகுது. எப்பெல்லாம் இந்த ப்ரைஸோட விலை வந்து அந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போதான் அது நல்லா மூவ் பண்ணுற, அப்போ மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மேலே போகும்போது நம்ம மூவ் பண்ண என்ன செய்யலாம், நம்ம வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் மார்க்கெட் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே இறங்க, அதுக்கப்புறம் மேலே போகும், இதுதான் காமன். அப்போ இதை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல என்டர் ஆகி ஒரு மினிமம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடும். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த மூவிங் ஆவரேஜ் பயன்படுத்தி நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் நம்ம. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜை மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த 21 நாள் அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம 21 நாள் எடுத்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்டில் என்ன செய்யுது, மார்க்கெட் வந்து இந்த விலை வந்து மூவிங் ஆவரேஜ் மேலே போகும்போது என்ன நடக்கும், கீழே வரும்போது என்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 2 மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கோம் நம்ம. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சார்ட்டில் போய் 2 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து 21 நாளுக்கு உள்ளது, இன்னொன்று வந்து 9 நாளுக்கு உள்ளது.
இப்போ இந்த 9 நாளுக்குள்ள மூவிங் ஆவரேஜை பார்த்து நம்ம பிளாக் கலர்ல நம்ம போட்டிருக்கோம், 21 நாள்ல வந்து ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம். இப்ப இந்த 9 நாள் உள்ள மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த 21 நாளுக்குள்ள மூவிங் ஆவரேஜ், அந்த 21ன்னா ப்ளூ கலரு, இந்த கருப்பு கலர் கோடு வந்து இந்த ப்ளூ கலர் கோட கிராஸ் பண்ணி எப்பெல்லாம் மேல போகுதோ அப்பெல்லாம் பாருங்க பொருளோட விலை கூடும். எப்பெல்லாம் வந்து அந்த கருப்பு கலர் கோடு வந்து ப்ளூ கலர் கிராஸ் பண்ணி கீழே இறங்குதோ அப்பெல்லாம் பொருளோட விலை குறையும். ஸோ நமக்கு தேவை பொருளோட விலை எப்போ கூடும் எப்போ குறையும், அதை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்ல நம்ம என்ன செய்ய போறோம், வாங்கி விற்க போறோம். இப்போ இங்க பாருங்க தெளிவு அந்த சார்ட்ல இருக்கும் பாருங்க, அந்த நம்ம புல்லிஷ்னு போட்டிருக்கோம், புல்லிஷ்னு போட்ட இடத்துல பாருங்க அந்த கருப்பு கலர் அந்த மூவிங் ஆவரேஜ் 9 நாளுக்குள்ளது, அந்த 21 நாளுக்குள்ள அந்த ப்ளூ கலர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி மேலே போகும்போது பொருளோட விலை வந்து கூடுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஸோ நம்ம பை பண்ணலாம், அவ்வளோதான். இது புல்லிஷை நம்ம குறிக்குது. அப்புறம் அதே மாதிரி மேலே போயிட்டு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அதே மாதிரி நம்ம அந்த பேரிஷன் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த கருப்பு கலர் அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த ப்ளூ கலர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி கீழே இறங்குதுன்னா என்ன அர்த்தம், ஓகே மார்க்கெட்டு கீழே அந்த பிரைஸோட விலை என்ன செய்யுது, கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா பாருங்க. இப்போ அடுத்ததுல அந்த அடுத்த 2வது பேரிஷ்ல பாருங்க, நல்லா ஒரு அதிகமான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ற அளவுக்கு பேரிஷ் வந்து அந்த கருப்பு கலர் மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த ப்ளூ கலர் மூவிங் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டயத்துல மார்க்கெட் இங்கேருந்து இந்த ப்ளூ கலரை கிராஸ் பண்ணும்போது கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்க போகுது, ஃபால் ஆக போகுது. இந்த ப்ளூ கலர் மூவிங் ஆவரேஜை இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போகுது, பொருளோட விலை கூட போகுது. இப்போ நம்ம இந்த மூவிங் ஆவரேஜை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பங்கோட விலை எப்போ கூடும் எப்போ குறையும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த இண்டிகேட்டரை நம்ம பயன்படுத்துறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால் ஆர்எஸ் இண்டிகேட்டரை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி எப்போ நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகும், ஒரு பங்கோட விலை, ஒரு தங்க விலை, குரூடாயிரோட விலை எப்போ மேலே போகும் எப்போ குறையும், அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜை பயன்படுத்தியும் ஒரு பங்கு ஒரு பொருளோட விலை எப்போ கூடும் எப்போ குறையும் அப்படின்றது இதை பயன்படுத்தி நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் ட்ரேடிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து இன்னும் நம்ம வந்து என்ன செய்யறோம், வரக்கூடிய காலங்கள் இன்னும் அடுத்தடுத்து மார்க்கெட்ல எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்கோ இப்படி ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் பயன்படுத்தி எப்போ நம்ம ஒரு பொருளோட வாங்கலாம் எப்போ விற்கலாம், ஸோ இதை அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நம்மளுடைய வீடியோ சேனல் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.